ரம்ஜான் பண்டிகையையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்கள். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் இந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. கோவை உக்கடம் கரும்புக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியா மெட்ரிக் பள்ளியில் இந்த நடைபெறக்கூடிய சிறப்பு தொழுகையில் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈகை திருநாள் எனப்படக்கூடிய இந்த ரம்ஜான் பண்டிகையினை கொண்டாடும் தெரிவித்தபடி தற்போது இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையில் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்பொழுது சிறப்பு தொழுகையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு தொழுகையை முன்னிட்டு காவல்துறையினரும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மாதங்களில் 9வது மாதமான ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த ரமலான் மாதம் நிறைவடைந்து ஷவ்வால் மாதம் பிறக்கக்கூடிய நாளை ரமலான் பண்டிகையாக கொண்டாடி வருகிறார்கள். இஸ்லாமிய மாதங்களில் 9வது மாதமான ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறைவனால் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது இஸ்லாமியர்களது நம்பிக்கை. இதனுடைய அடிப்படையிலேயே இந்த ரமலான் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிக்கு பின்னர் பித்ரா எனப்படக்கூடிய பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கோவை மாணவர்கள் மட்டும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இது போன்ற சிறப்பு தொழுகை நிகழ்ச்சிகளானது நடத்தப்படுகிறது. மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி. ஒவ்வொரு